ஐயா, ஏன் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு தெரியும்ல, நானும் இந்த வீட்டோட மருமக பொண்ணுதான். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. தட்டை இப்படி நீட்டுங்க, பிரசாதத்தை கொடுங்க. என்ன சூர்யா, இத நீங்க எதிர்பார்க்கல? சுப்பு உங்க வைஃப் ஜெயில இருந்து விடுதலையாய் வந்திருக்கா. ஜாமீன் எல்லாம் இல்ல சூர்யா, கிளியர் கட் விடுதலை. எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா சூர்யா? என்ன வான்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டீங்களா? நீ எதுக்குடி இங்க வந்த? தப்பு, நீங்க இப்படி கேட்கவே கூடாது. ஏன்னா இந்த நாளுக்காக நான் எத்தனையோ மாசம் தவம் கடந்திருக்கேன். எங்க அண்ணன் உதவி செஞ்சு என்னை வெளியில எடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவர் செய்யவே இல்லை. யாராவது ஸ்டெப் எடுத்து ஏதாவது அதிசயம் நடந்து என்னோட விடுதலைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே நடக்காம போனப்பதான் ரதி தேவி மேடம் என்னை வெளியில எடுத்தாங்க. ஜெயில விட்டு வெளியில வந்ததும் முதல் வேலையா உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். இதோ அதுக்கும் இவங்க ஏற்பாடு பண்ணி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன சூர்யா, நீங்க குலதெய்வ கோயிலுக்கு வரதுன்னா குடும்பத்தோட வர்றது தானே வழக்கம். என்ன மட்டும் விலைக்கு வச்சுட்டு உங்களுக்கு ஏது குடும்பம்? ஏய் சுப்பு, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ செத்தாலும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்க முடியாது. ஷோபா, நான் உன்னை கேட்கவே இல்லையே. நீ இதுல சம்பந்தப்படாதவ, புரிஞ்சுதுல? உன் கையில இருக்கிற குழந்தை மட்டும்தான் என்ன இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க. இங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு நீ என் குழந்தைய தூக்கிட்டு போனாலும் அங்க நான் என் குழந்தைய தேடி வந்துகிட்டே இருப்பேன். அடச்சை, வாய மூடு. இந்த குழந்தைக்கு உனக்கு என்னடி சம்மதம்? இத பார் சுப்பு, நீ தேவையில்லாம வம்பு பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா உன் ஆசையெல்லாம் நிறைவேறாது. இந்த குழந்தை என் பையன் குழந்தை, எங்க குடும்பத்து வாரிசு. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதையா இங்கிருந்து போயிடு. அது எப்படி சார் அவ்வளவு ஈஸியா சொல்லிடுறீங்க? பெத்தவளுக்கு இல்லாத உரிமை மத்தவங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றதே தப்பு. உண்மையிலே சுப்பு வெளியில வர வரைக்கும் இந்த குழந்தைய பாத்துக்கிற செக்யூரிட்டி மாதிரி தான் நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ பெத்த தாய் வந்து கேக்குறா, மரியாதையா குழந்தைய கொடுத்துட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லது. ஏய் நிறுத்தடி. நீ யாரு? நீ யாருடி எங்க குடும்ப பிரச்சனைல தலையிடுறதுக்கு? ஏய் காயத்ரி, கொஞ்சம் அமைதியா பேசுமா. அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. இவ உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு ஆள் நான் இல்ல. ஏய் ரதி தேவி, இங்க பாரு. இந்த குழந்தைக்கும் சுப்புவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க குடும்பத்துக்கும் சுப்புவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுதா? இவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து நீ என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் கனவு நடக்க போறதில்ல. இன்னொரு தடவை நீ மண்ணை கவ்வறதுக்குள்ள மரியாதையா ஓடி போயிடு. நீ நல்லா பேசுற காயத்ரி. அன்னைக்கே நான் சொன்னேன்ல உனக்கு பேச்சு நல்லா வருதுன்னு. ஆனா என்ன வருத்தம் தெரியுமா? உன்னால பேச மட்டும்தான் முடியும், என்னால தான் செய்ய முடியும். இப்போ சுப்புவை கூட்டிட்டு வந்து நிறுத்துவேன்னு நீங்க யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் இந்த ரதி தேவி. என்னடி பண்ண முடியும் இவளால? ஒன்னாலேயே எதுவும் பண்ண முடியல. இது பாரு, இது எங்க குடும்ப பிரச்சனை. இது என்னன்றதை நாங்க பாத்துக்கிறோம். இந்த குழந்தை எங்களோட தான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அனாவசியமா நீ தலையிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் பேசாதீங்க. இங்க பாருங்க,
பொறுமையா நிதானமா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சீன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே எந்த காலத்திலயும் நீங்க என்னை ஏத்துக்க போறது இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆனா இந்த குழந்தைங்கிறது என்னோட உரிமை. அத நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஏய் காயத்ரி, நீயே என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது. இல்ல நான் உன் கால சுத்தின பாம்பு மாதிரி ஆயிடுவேன். ஏய் வாய் மூடுறி. என்னடி பண்ண முடியும் உன்னால? இந்த பாரு சுப்பு, 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னோட ஆசை நிறைவேற போறதில்ல. உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத சட்ட ரீதியா எங்களால நிரூபிக்க முடியும். உன்னால ஆனதை பாத்துக்க போடி. இப்படி எல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்டல. எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், எங்க போற? ஏய், விடு. இதோ பாரு, வீணா என்ன கொலகாரனா மாத்தாத சொல்லிட்டேன். இவ்வளோ நாள் நீ நிறைய தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டி நீ தப்பிச்சு வந்துகிட்டு இருக்க. இப்ப நீ இந்த குழந்தை விஷயத்தையும் தலையிடணும்னு நினைச்ச. அப்புறம் இதான் நீ கடைசியா பண்ற தப்பா இருக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் என் கையால நானே உன்னை சாவடிச்சிருவேன். சுப்பு, இத பாருமா. ஒரு காலத்துல நீ எனக்கு பிரியமான மருமகளா இருந்த. உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். அந்த உரிமையில உன்னை நான் ஒண்ணு கேக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. இந்த குழந்தைய உரிமை கொண்டாடி எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காத. ச்சே, குழந்தைய பிரிக்க நினைக்கிறான்னு நீங்களா எங்க நினைச்சுக்கிறீங்க? நீங்க விரும்புனீங்கன்னா சுப்புவையும் உங்க வீட்டு மருமகளா மறுபடியும் சேர்த்துக்கலாமே. சார் என் காரை நான் விற்கணும். டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஒயிட் கலர் ஃபியட் கார். அது 1989 நான் வாங்கினது சார். அது வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு ராசியே. நான் ஏன் தெரியுமா சார் உங்க வண்டியை வாங்கினேன்? OLX நீங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. தேங்க்யூப்பா. ஏய் என்னடா அது? அப்பா போட்டோ எடுக்கற? அப்பா OLX போட போறியா? அவரு வித்தா யாரு வந்தாங்க? நீ வாங்கிப்பியா? டவுட் தான். பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். ஏய் நிறுத்து. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ பார் சுப்பு, இந்த குழந்தை உன்னோடது கிடையாது. இது ஏலகிரியில எங்களுக்கு கிடைச்ச குழந்தை. நீயா முட்டாள்தனமா ஏதாவது நினைச்சுக்கிட்டு வந்து இங்க விவகாரம் பண்ணிட்டு இருந்தனா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. யாருக்கு மாமா காது குத்துறீங்க? இதுவா ஏலகிரியில கிடைச்ச குழந்தை? ஏலகிரிக்கு என் குழந்தை எப்படி போச்சுன்னு எனக்கு அது நல்லாவே தெரியும். என்னடி தெரியும் உனக்கு? இவ எதுக்காக உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்தான்ற விஷயம் உனக்கு தெரியுமா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. இவ ஏற்கனவே என்கிட்ட தோத்து போனவ. இப்போ உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை ஜெயிக்கணும்னு பாக்குறா. இத பாரு சுப்பு, நீ இவளோட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன்னு வையேன், நீ அப்புறம் உருப்படாம போயிடுவ. பேசாம உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கிற வழியை பாரு. சத்தியமா மாட்டேன். என்னோட அமைதி, என்னோட நிம்மதி, இதெல்லாம் என்னோட குழந்தை மட்டும்தான். என் குழந்தைய தாண்டி எனக்கு வேற எதுலயும் விருப்பமும் இல்லை.
எனக்கு இஷ்டமும் இல்லை. காயத்ரி, மரியாதையா குழந்தைய கொடுத்துரு. நீயா கொடுக்கலனா அதை எப்படி அடையணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயே அடைவியா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நீ தப்பு பண்ணிட்டு இருந்த காலத்துல எல்லாம் எத்தனையோ தடவை நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன். சூர்யாவை மன்னிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எத்தனை தடவை மன்னிச்சாலும் நீ திருந்த மாட்டேன்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே உன் மேல இருந்த பாசம் எனக்கு விட்டு போச்சு. இப்ப சொல்றேன், இது ஏன் குழந்தை. எனக்கும் சூர்யாவுக்கும் மட்டும்தான் இந்த குழந்தை மேல உரிமை இருக்கு. நீ இல்ல, உன் அண்ணன் இல்ல, இந்த ரதி தேவி இல்ல, உன்னை படைச்ச ஆண்டவனே வந்து கேட்டாலும் சரி, இதுதான் என்னோட பதில். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தை என்னோடதான் இருக்கும். அதையும் பாக்குறேன்டி. மரியாதையா வெளில போ. இல்ல கூல் 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 சூர்யா, இவ என்னோட பாதுகாப்புல இருக்கா. இவளுக்கு பின்னாடி நான் இருக்கேன். நான் இருக்கேன்னா என்னுடைய அதிகாரம், செல்வாக்கு, அந்தஸ்து அத்தனையும் இவ பின்னாடி நிக்குதுன்னு அர்த்தம். மரியாதையா குழந்தைய நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாங்கிற முடிவோட தான் சுப்பு இங்க வந்திருக்கா. ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அந்த குழந்தைய எப்படி மீட் எடுக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுபு, வா கிளம்பலாம். ஜெயில இருந்து வெளியே வந்தது உன்னோட முதல் சாதனைன்னா உன்னோட குழந்தைய நீ அடைய போறது 2வது சாதனை. கிளம்பு சுபு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஏய் மீனா, வண்டி எடு. அப்பா, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்க மேல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்ப்பா. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. காயத்ரி, நீ அத்தையை கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போமா. நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடும். நானும் உங்க கூட வரவா? வேணாம் காயத்ரி, அப்பா சொல்றதா ரைட்டு. நீ அம்மாவை கூட்டிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ. குழந்தைய பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்கப்பா. என்ன இது? பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனு பாக்குற? எங்க யாருங்க அந்த முத்தையா? எதுக்காக அவர் வந்து உன் வீட்டுல தங்கியிருக்காரு? எனக்கு எதுவுமே தெரியல. நான் என்ன பண்றது சொல்லு? திடீர்னு வந்து நிக்கிறான். அவனை வாடா முத்தையான்னு செல்லம் கொஞ்சி உள்ள கூப்பிட்டு எங்க அத்தை சீராட்டுறாங்க. கேட்டா மருமகம் புள்ள ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். போலீஸ் குவார்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் தங்க போறான். அப்படி இப்படின்னு 1008 கதை சொல்றாங்க. நான் என்னதான் பண்ணுவேன்? வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு எப்படி ரேணுகா என்னால நிம்மதியா இருக்க முடியும்? வாஸ்து வந்தா வனிதா, யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். நமக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. உண்மையிலே நேத்துதான் ரேணுகா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு நீ சொன்னதை கேட்டு என் மாமியாரையும் நாத்தனாரையும் நான் ஊருக்கு அனுப்பியிருந்தேன்னா இந்த தொல்லை எல்லாம் வந்திருக்காதுல்ல. பாழா போன பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வரும்னு சொல்லிதான் நான் உன்னை முதல்லயே அவங்கள பார்சல் பண்ணுன்னு சொன்னேன். நீதான் வாய கொடுத்து படிக்க வைக்கிற அது இதுன்னு சொல்லி இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டு இருக்க. அத்தை எங்கேயே இருக்கணும்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல மறுபடியும் அவங்கள ஊருக்கு கிளம்பி போங்கன்னு சொல்றது பிராக்டிக்கலா சாத்தியமே இல்ல ரேணுகா. சரி விடு, இப்ப நடக்காதத பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப அந்த முத்தையாவுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். எனக்கும் அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த ஆளை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? ஏற்கனவே நான் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கேன்.
இந்த நேரத்துல போய் வீட்ல ஒரு போலீஸ்காரர் இருந்தார்னா நார்மலா பண்றதையே நான் தடுமாறி பண்ண ஆரம்பிப்பேன். என்னோட படபடப்பு, தடுமாற்றம் இது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வராது? இதுல கேள்வி வேறயா? கண்டிப்பா டவுட் வரும். ஏன் அத்தை உங்க மருமக பொண்ணு எப்பவுமே பதட்டத்திலேயே இருக்கான்னு நிச்சயமா கேட்பாரு. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு புரியல ரேணுகா. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி சொல்ல. சரி விடு, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்ன சொன்னா உன் அத்தை மனசு மாறுவாங்களோ அத நான் வந்து சொல்றேன். சரியா? நீ தைரியமா வீட்டுக்கு போ. சரி ரேணுகா. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? உள்ள இருக்காருமா. தேங்க்யூ. ஊருக்கு தான் புதுசு, ஆனால் தொழிலுக்கு புதுசு இல்லை. ஊர் நாட்டில் லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இங்கே அழுக்கு சீனை போட்டுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே கம்மா கரையில் உட்காந்துக்கிட்டு கணக்கு பார்ப்பானுங்க. இங்கே கூவக்கரையில் உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏரியா தான் வேற வேற, தொழில் புதுசு இல்லை. புரியுதா? வைஃபோனு. குட் மார்னிங் சார். என் பேரு ரத்தி தேவி. சொல்லுங்க சார். இவ பேரு சுப்புலக்ஷ்மி. இவ உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா சார். சொல்லுமா. சார், என் குழந்தைய என் மாமனாரே கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அவரோட இந்த செயலுக்கு என் வீட்டுக்காரரும் துணையா இருக்காரு. இருங்க இருங்க. மாமனாரு புருஷன் அப்படின்னா உங்க குழந்தை உங்க புருஷன் கூட தான் இருக்குதா? ஆமா. இல்ல சார், இவ ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச். இவ புருஷன் இவளை தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தையோட இப்ப குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா இவளுக்கு பிறந்த குழந்தைய செத்து போச்சுன்னு சொல்லி ஏமாத்தி அந்த குழந்தைய தான் இப்ப அவகிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்காங்க. ஏம்மா, உங்க குழந்தை செத்து போச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டரா? ஆமா சார், டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க எல்லாரையும் என் மாமா விலைக்கு வாங்கிட்டாரு. என்னம்மா அது? அவன் டாக்டர் சீட்டு வாங்குறதுக்கு சிங்கி அடிக்கிறானுங்க. உன் மாமனார் டாக்டரே விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு சொல்ற? சார், இந்த பொண்ணோட ப்ராப்ளம் ரொம்ப பெருசு. தனக்குன்னு ஆதரிக்க யாரும் இல்லாத அனாதையா இப்போ தனியா நிக்கிறா. தனக்கு பிறந்த குழந்தையாச்சும் தான்கிட்ட வளரணும்னு ஆசைப்படுறா. ஆமா, நீங்க யாரு? இந்த பொண்ணுக்கு என்ன உறவு? ரிலேஷன்ல இல்ல சார். ஆனா ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க பிடிக்காம இவளுக்கு உதவி செய்ய நினைச்ச ஒரு சாதாரண மனுஷி தான் நானு. மீனா, அந்த விசிட்டிங் கார்டை கொடு. எஸ் மேடம். சார் சார் நில்லுங்க சார். சார், இவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க சார். இந்த கும்பலே சரியான ஃப்ராட் கும்பல் சார். இதோ இங்க நிக்கிறாளே சுப்பு, இவ வாயை திறந்தாலே பொய்யே பித்தலாட்டம் சார். ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது? இது உன் குழந்தை கிடையாது. இந்த குழந்தை எனக்கும் காயத்ரிக்கும் ஏலகிரியில கிடைச்சது. ஹலோ, நீங்க யாரு? இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? என் பேர் சூர்யா. இவர் தான் எங்க அப்பா தர்மலிங்கம். நானும் என் ஒய்ஃப் காயத்ரியும் ஏலகிரிக்கு போயிருந்தோம். அங்க நாங்க தங்கிட்டு இருந்த இடத்துல ஒரு வேலை செய்யற பொம்பளை இருந்தா. பாவம், அவ குழந்தைய அவ பாத்துக்க முடியாதனால சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்புறம் நானும் காயத்ரியும் முடிவு பண்ணிட்டு தான் அந்த குழந்தைய சட்டப்பூர்வமாக தத்தெடுத்துட்டு இங்கே கூட்டிட்டு வந்தோம். சார், இவ சொல்றது எல்லாமே போய். இவ பெத்த குழந்தை செத்து போச்சு சார். அதுதான் உண்மை சார். அவர் பொய் சொல்றார் சார். சுப்போட குழந்தை சாகல. அது இவங்க வீட்ல தான் வளருது. அதுக்கு சாட்சியும் இருக்கு. சாட்சியா? அது யாரு? முத்தையா, என்னத்த? நான் தான் மதியானம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல, நீங்க ஏன் வெயில்ல கஷ்டப்படுறீங்க? சம்பந்தியம்மா,
வாங்க சம்பந்தி, நீங்க எப்படி இங்க? சம்மந்தியா? ஆமா முத்தையா, இவர்தான் நம்ம சம்பந்தி, விமலோட மாமனாரு. ஓ அப்படியா? இந்த தம்பி விமலோட மச்சான். சம்பந்தி, இது எங்க அண்ணன் பையன் முத்தையா, டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கே வந்திருக்கான். உட்காருங்க சார், வாங்க உட்காருங்கப்பா. சார், இந்த கேஸ் விஷயமா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் சார். சிட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் கையில் எடுக்கிறேன், பார்த்தா நீங்கள் வந்து நிற்கிறீங்க, சொந்தக்காரங்களை வர போயிட்டீங்க. சார், இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் வாங்க போறீங்களா இல்லையா? அட எதுக்குமா அவசரப்படுறீங்க? இருங்க. வாதி பிரதிவாதி 2 பேரும் வந்திருக்கீங்க. முதல்ல கேஸை விசாரிப்போம், அதுக்கப்புறம் என்ன எதுன்னு முடிவு பண்ணலாம். இது சரிப்படாது சுப்பு. இந்த இன்ஸ்பெக்டர் சொந்தக்காரவங்களை விட்டு கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நேரா கமிஷனர் ஆபீஸ் போலாம். வாமா நீ. ஹலோ ஹலோ மேடம். இவங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் சார். உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ வா சாப்பிடு முதல்ல. சார் நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. இருக்கட்டும் சார், நாங்க சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். ஓகே 5 மினிட்ஸ். வா போலாம்.